ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ராட்ச் ஜூனியர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்க்ராட்ச் ஜூனியர் ஆப்புக்கு போய்க்கிட்டு முதல்ல இப்படி ஒரு பேஜ் காமிக்கும். அதில் இந்த ஹோம் பட்டனை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மை ப்ராஜெக்டில் இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்டில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை கொடுத்தா லெஃப்ட் ப்ளஸ் பட்டன் கொடுத்தா கேரக்டர் பேஜ் வரும். அதே ரைட் சைட் ப்ளஸ் பட்டன் கொடுத்தா மேக்ஸிமம் நம்ம 4 பேஜஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த கேட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆரஞ்சு கேட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ரிமூவ் பட்டன் வந்துடும். அதை கொடுத்துட்டா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ப்ளஸ் பட்டன் கொடுத்தா கேரக்டர்ஸ் பேஜ் வந்துடும். இதில் இப்போ நம்ம இந்த சைல்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற 3வது பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்துடும். இப்போ நம்மளுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த பேக்ரவுண்டை நம்மளுக்கு ஸ்டேஜில் போய் செட் ஆகிக்கும். இப்போ நான் பார்க் கொடுக்குறேன். இந்த டிக் பட்டன் கொடுத்துட்டா இது போய் செட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஒரு பேட் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் பேஜை கொடுத்துட்டு இந்த பெயிண்ட் சிம்பிளை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பை வச்சுட்டு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ தப்பாயிருச்சுன்னா நம்ம மேலே லெஃப்ட் சைடு இருக்கிற அண்டு பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிளை வரையலாம். இப்போ நம்ம ஒரு பேட் வரைந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு எப்படி கலர் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் இந்த பட்டனுக்கு பேர் தான் பெயிண்ட் பக்கெட். இந்த பெயிண்ட் பக்கெட்டை கொடுத்துட்டு இந்த பேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹேண்டிலுக்கும் கலர் அடிச்சிடலாம். அதுக்கும் கலர் அடித்தாச்சு. இப்போ இந்த பேட்டை நம்ம ஸ்டேஜுக்கு கொண்டு போய் வச்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற டிக் பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பேஜஸில் வேண்டான்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம முதல்ல ட்ரிகர் பிளாக்குக்கு போய் க்ரீன் ஃப்ளாகை முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மோஷன் பிளாக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த பையன் ரைட் சைட் போடுனா ரைட் சைட் பட்டன், அதே லெஃப்ட் சைட் போடணுன்னா லெஃப்ட் சைட் பட்டன். முதல்ல நம்ம இந்த பாய் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஹைலைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரிகர் பிளாக்குள்ளே போய் க்ரீன் ஃப்ளாக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைட் பிளாக்கை வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம பேட்டை டச் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ 7 நம்பர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி பேக் வரணுன்னா அதுக்கு 7 மூவ்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹாப் பிளாக் வேணும்னா இந்த லெஃப்ட் சைட் பிளாக் எடுத்துகிட்டு நம்ம ஹாப் பட்டனை வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லூக்ஸ் பிளாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த பையனை மறைய வைக்கணும்னா ஹைட் பிளாக் யூஸ் பண்ணணும். ஹைட் பிளாக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பையனை திரும்ப வர வைக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ஷோ பிளாக் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வெயிட் வேணும்னா முதல்ல வந்து இந்த ஷோ பிளாக்கை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பிளாக்கை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணிடலாம் ஷோ பிளாக்கை. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம திரும்ப வெளியில் வரணுன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸிட் பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணோன்னா ரைட் சைடில் இருக்கிற மேலே பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டா இப்படியே வந்துடும். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் நேமை எடிட் பண்ணி நான் என்னோடய நேமை வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னோடய நேமை வச்சுட்டேன். இப்போ வந்து மேலே ரைட் சைடில் டிக் பட்டன் கொடுத்தா சேவ் ஆயிரும். இப்போ இந்த கேரக்டருக்கு நம்ம ஃபேஸ் வைக்கணும்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற 5th கேமரா பட்டனை கொடுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த பார்ட்டில் வேணுமோ அந்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணால் கேமரா பட்டன் வந்துடும். கீழே இருக்கிற 5th கேமரா பட்டனை கிளிக். இப்போ பார்த்தீங்களா என்னோடய ஃபேஸ் வந்து இந்த பையனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் பார்க்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.